அப்படி இல்லைங்க, ஒண்ணுமே இருக்காது. ஆமா. ஒண்ணுமே இருக்காது. தியேட்டர் தான் இருக்கும். அதுவும் எங்கேயோ இருக்கும். நான் சொல்றது எம்ஜிஆர் சார் காலத்துலயும் சரி, எம்ஜிஆர் ஐயா, சிவாஜி காலத்துலயும். அப்ப ஏன் கண்ணதாசன் அவங்கெல்லாம் அந்த காலகட்டமே உருவாக்குச்சு தத்துவத்துக்கான இடத்த. அப்ப ஓ, மனுஷன்னா இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதை பாடமா எடுத்துக்கிட்டாங்க. இப்ப இங்க தனியா இருக்கிறாங்க, ஆனா தனிமையை உணர்றாங்கறானா இல்ல. இப்ப நீங்க தனியா இருக்கும்போது போன் தானே நோண்டுறீங்க, இல்ல போன் உங்களை நோண்டுது, என்ன ஒண்ணு பண்ணுது இல்ல. அப்ப நீங்க தனிமையை ஃபீல் பண்றதே இல்ல. அப்ப எப்படி நீங்க இன்னொருத்தர் கருத்து சொன்னா ஏத்துக்குவீங்க? எல்லாருக்குள்ளேயும் ஒரு கருத்து இருக்கு. அதை அவங்க சொல்றதுக்கு தயாராகவும் இல்லை, நம்ம சொன்னா அது கேட்கறதுக்கு தயாராகவும் இல்லை. இந்த காலகட்டம் அப்படி. இப்ப பாருங்களேன், இந்த காலத்துல எல்லா மீடியாவும் ஒழிச்சிட்டோம். அப்பயும் இங்க தத்துவம் இடப்ப சிவாஜி காலமோ எம்ஜிஆர் சார் காலமோ இருக்குதுன்னு வைங்களேன். அப்படி ஒரு காலத்தை உருவாக்குனீங்கன்னா இங்க தத்துவம் தேவைப்படும். அதனால அந்த காலம் அப்படி அமைஞ்சது. இந்த காலத்துல வேற விதமான தத்துவமா தேவைப்படுது. லைஃப ஜாலியா எடுத்துக்கப்பா, இப்படி போகப்பா, அப்படி போங்கப்பா, அப்படி. இப்பயும் சில விஷயங்களை வைக்கணும். தத்துவம் தான் என்னைக்குமே நிலையானது. ஆனா அவங்கிட்ட கபாரு கபாரு அப்படின்னு மிரட்டக்கூடாது. தோல் மேல கை போட்டு லைஃப்ல என்ன தெரியுமா அப்படின்னு ஜாலியா, அப்படி தெரியுமான்னு கூட தேவையில்லை. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம், இல்ல அவன் எக்ஸ்பீரியன்ஸை கேட்கலாம், அவனுக்கு தேவைப்பட்டா சொல்லலாம். அந்த மாதிரி சூழல் இருக்கிறதுனால எங்கேயாவது ஒரு வரியோ 2 வரியோ அமைஞ்சா நான் அதுவே பெரிய விஷயமா பார்க்குறேன்.